ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பேங்க்ல வந்து சர்வீஸ் சரியில்லன்னா என்ன பண்ணுவோம்? மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், பேங்க்க அப்ரோச் பண்ணுவோம், மணிக்கணக்கா கியூல நிக்கணும், அவங்ககிட்ட போய் கேட்கணும். இது மாரி நெறைய நிலைமை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இனிமே அந்த கவலையே வேணாம். இப்போ மொபைல்ல வந்து ஒரு சிம் கார்ட் நெட்வொர்க் பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம்? நம்பர் மாத்தாமலேயே வேற நெட்வொர்க்க வந்து போர்ட்டபிலிட்டி பண்ணுவோம். அதே மாதிரி இனிமே உங்க பேங்க் அக்கவுண்ட்டையும் உங்களுக்கு பிடிச்ச பேங்க்குக்கு மாத்திக்கலாம். ஆமாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு புது ரூல்ஸ வந்து கொண்டு வர போறாங்க. அது என்ன? இந்த வீடியோல ரொம்ப தெளிவா, கிளியரா, சிம்பிளா பார்க்கலாம் வாங்க. விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்ப இருக்கிற நிலைமைய வந்து கொஞ்சம் பார்த்துடலாம். நம்ம ஒரு பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருப்போம். ஆனா வந்து அங்க கஸ்டமர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்கும். சரி பேங்க்க மாத்தலாம்னு நெனைச்சா, புது அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அந்த புது நம்பர வந்து ஆஃபீஸ்ல கொடுத்து, சம்பள கணக்க மாத்தணும், கேஸ் மானியத்துக்கு வந்து மாத்தணும், நம்ம கார் இஎம்ஐ, பைக் இஎம்ஐக்கு மாத்தணும். இது மாரி ஏகப்பட்ட தலைவலி நமக்கு இருக்கும். அதனால பல பேர் பார்த்தீங்கன்னா, பேங்க்க மாத்தாம கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இத சாதகமா பயன்படுத்திட்டு, சில பேங்க்கும் பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர்கிட்ட ஒரு கெத்து காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா, இந்த ஏகபோக ஆதிக்கத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆர்பிஐ ஒரு சூப்பரான திட்டத்த கொண்டு வராங்க. அவங்களுடைய பேமெண்ட் விஷன் 2028 திட்டத்தின் கீழ பாஸ் அதாவது பேமெண்ட் ஸ்விட்சிங் சர்வீஸ் அப்படின்னு ஒரு புது முறைய வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இதில என்ன பெரிய ஸ்பெஷல்னா, நீங்க உங்க பேங்க்க வந்து மாத்தினாலும், உங்க பழைய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் மாறவே மாறாது. ஒரே கிளிக்ல எந்த ஒரு சிரமமும் இல்லாம பேங்க்க மாத்துற அதிகாரம் வாடிக்கையாளர் கைக்கு வரப்போகுது. இனிமே சேவை சரியில்லைன்னா பேங்க் கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்ல. இது மட்டும் இல்லாம 2 முக்கியமான லேட்டஸ்ட்டான அப்டேட்டும் இந்த திட்டத்துல இருக்கு. ஒண்ணு வந்து செக் புக் சிஸ்டத்துல வரப்போற புதிய பெரிய புரட்சி வரப்போகுது. இனிமே பேப்பர் செக்குக்கு பதிலா டிஜிட்டல் முறையில செக் வந்து அறிமுகம் செய்ய போறாங்க. இதனால செக் புக் வந்து காலி ஆயிருச்சுன்ட்டு நீங்க பேங்க்குக்கு போய் அலைய வேண்டிய அவசியமே இருக்காது. எல்லாமே டிஜிட்டல் மயம் தான் மாறப்போகுது. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்து வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்புற நடைமுறைகளையும், அதாவது இன்டர்நேஷனல் மனி ட்ரான்ஸ்ஃபரும் மிக மிக எளிமையா பண்ண போறாங்க. வாடிக்கையாளர்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்கணுன்ட்டு தான் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா, இந்த மெகா பிளான் போட்டிருக்காங்க. ஆனா, இதில நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு மக்களே. நீங்க பழைய பேங்க்ல ஏதாவது பர்சனல் லோனு, இல்ல ஹோம் லோன் கடன் வாங்கி, அந்த கடன பாக்கி கட்டாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களால பேங்க் அக்கவுண்ட் போர்ட்டபிலிட்டி பண்ண முடியாது. உங்க கடன சரியா கட்டி முடிச்சிருந்தா மட்டுமே பேங்க் மாறுதல்ல எந்த சிக்கலும் இருக்காது. அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க. சுருக்கமா சொல்லணும்னா மக்களே, இனிமே பேங்க் தான் வந்து கஸ்டமர்ஸ தேடி வரணும். கஸ்டமர்ஸ் பேங்க்க தேடி அலைய வேணாம். சரி நீங்க சொல்லுங்க, இப்போ நீங்க வச்சிருக்க பேங்க் அக்கவுண்ட்ல சர்வீஸ் எப்படி இருக்கு? இந்த போர்ட்டபிலிட்டி ஆப்ஷன் முழுசா பயன்பாட்டுக்கு வந்தா, நீங்க எந்த பேங்க்ல இருந்து எந்த பேங்க்குக்கு மாறுவீங்கன்ட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.